வணக்கம் நேயர்களே. காதல் திருமணம் செய்து கொண்ட தங்கையினுடைய கணவரை வெட்டி கொலை செய்த அந்த பெண்ணினுடைய அண்ணாமர் என்ன மாதிரி என்பதை பார்ப்போம். ஒரு பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கின்றார். நந்தினி என்பது பேருடைய பெயர். இவர் காதலித்து திருமணம் செய்தது தங்கள் ஊருக்கு செல்லும் வழியில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கின்ற கார்த்திக் பாண்டி என்கின்ற 28 வயதான இளைஞனை. இந்த காதலை பெண் தன்னுடைய வீட்டில் கூறிய போது பெற்றோர்கள் முதலில் ஏற்கவில்லையா? முதலில் இல்லை, இறுதி வரையிலும் ஏற்கவில்லை. ஆனால் பெற்றோருக்கு தெரியாமல் அந்த பெண் 8 மாதங்களுக்கு முன்பு கார்த்திக்கை திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் வேறு ஊரில் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். வழமை போல இருவருமே வேலைக்கு போய்விடுவார்கள். இப்போ முந்த நாள் நந்தினி வேலையை போயிட்டு நந்தினியை பிக்கப் பண்ணுறதுக்காக கார்த்திக் போயிருக்கின்றார். சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்தவா. அப்போ ஏற்றி கொண்டு வார வழியில் 3 பேர் பைக்கில் வந்து நிப்பாட்டியிருக்கணும். நிப்பாட்டி மழமழோடு சரமாரியாக ஒழித்து வைத்திருந்த கத்தியால் கார்த்திக்கை வெட்டியிருக்கிறார்கள். அப்போ அவர் நிலை தடுமாறி கீழே சரிந்து இரத்த வெள்ளத்தில் தோய்ந்தபடி விழுந்தார். அந்த 3 பேரும் ஓடிட்டார்கள். நந்தினி சம்பவம் தொடர்பாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் விரைவாக செயற்பட்டு வந்து கார்த்திக்கின் உடலை வைத்தியசாலைக்கு அனுப்பி அந்த பெண்ணை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பிறகு அடுத்த நாள் காலை நேற்று விடய தொடர்பான வாக்குமூலங்களை பெற்றார்கள். அப்பொழுதுதான் விரைந்து செயற்பட்ட போலீசார் அந்த பெண் நந்தினியினுடைய சகோதரர் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த விடயம் அவர்களால் அறியப்பட்டது. என்னவென்றால், இந்த பெண் நந்தினி மெக்கானிக்காக இருந்த கார்த்திக்கை விரும்பி இருக்கின்றார். தன்னுடைய காதலை முறைப்படி வீட்டுக்கும் சொன்னார். வீட்டுக்காரர் ஒத்துழைக்கவில்லை. அவர்களை தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு தனியாக ஒரு வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத நந்தினியினுடைய சகோதரர் வேறு 3 பேரை செட் பண்ணி இரவு வேளையில் இவர்கள் எங்கே ஒர்க் பண்ணுகிறார்கள், இந்த ரூட்டில் வருவார்கள் என்பதை அறிந்து சரியான முறையில் திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதனால் சிவகாசி, இந்திராநகர் உட்பட பல பிரதேசங்கள் மிகுந்த ஒரு சோகத்தில் கவலையில் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. சிவகாசியில் பொதுவாக பாருங்கள், எத்தனைதான் சினிமாக்கள் வந்தாலும், எத்தனைதான் என்றால் இன்றும் காதல் திருமணம் என்றால் வெறுக்கக்கூடிய பெற்றோர்கள், ஏன் இவ்வாறு உயிரை எடுக்கக்கூடிய வகையில் செயற்படுகின்ற பெற்றோர்கள் உறவுகளை நாங்கள் இந்த காலத்திலும் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எத்தனை காதல் படங்கள் எத்தனை முறை வந்தாலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பெற்றோர்களும் குடும்பங்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கின்றன. சரிப்பிழையை தாண்டி இருக்கத்தான் செய்கிறது. அதில் ஒரு சம்பவமாகத்தான் சிவகாசியில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இன்னும் மேலதிகமான விசாரணைகள் சகோதரன் மற்றும் 3 நபர்கள் மீதும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்துதான் இதற்கு பின்புலமாக வேறு யாவது மூளையாக செயற்பட்டார்களா, அல்லது சகோதரன் இந்த 3 பேரை மட்டும் வைத்து இந்த பிளானை போட்டாரா, என்ன மாதிரி என்கின்ற விடயங்கள் தொடர்ந்துதான் விசாரணையின் முடிவில் அறியப்படும். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாவட்டம் சிவகாசி ஊரே வந்து மிகவும் கவலையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன செய்வது இல்லையா? காதல் என்றால் இன்றைக்கும் பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் பெரும் சான்றாக இருக்கிறது. சான்றாக மட்டுமல்ல, உயிரை கூட போக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு கூடாத ஒரு உணர்வாக இந்த காதல் பார்க்கப்படுகிறது. காதல் என்றாலே அது வேண்டாம் என்கின்ற அளவுக்கு இன்றும் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். இத்தனை வருடங்கள் ஆனாலும் சில முறைகளை நாங்கள் பின்பற்றி கொண்டு தான் வருகிறோம் இல்லையா? சரிப்பிழையை தாண்டி சில குடும்பங்கள் இன்றைக்கும் அதே கட்டுக்கோப்புடன் இருக்கின்றார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு காதல் வேண்டாம், எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளாக எங்கள் சொற்படி கேட்டு நடந்து படித்து உழைத்து நாங்கள் கையை காட்டுகின்றவர்களை அவர்கள் திருமணம் செய்யட்டும் என்பதான ஒரு மனநிலையிலும் பல பேர் இருக்கின்றார்கள். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் இதில் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு என்பதை தாண்டி விடயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களுக்குத்தான் முதலிடம். பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.